இளம் வயதில் IAS ஆன ஒரு அடையாளம் உங்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர். இப்ப 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நீட் JEE ப்ரிப்பேர் பண்றான்னு வச்சுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. டே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் 2016லயே மிக மிக இளம் வயதிலேயே கலெக்டர் ஆக முடியும்னு அதாவது அதற்கு சாட்சியா இருக்கிற ஒரு மனிதர் நம்ம ஊரோட கலெக்டரா இருக்காரா, மரியாதைக்குரிய திரு ரஞ்சித் சிங் IAS அவர்கள். அவரை நீ ரோல் மாடலா எடுத்துக்கோன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் டாக்டரா இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. முதல்ல உங்க குழந்தை மனுஷனா மாத்துங்க. மிஷின் மாதிரி படி படி படி, ஓடு ஓடு ஓடு, உட்காரும். அங்க இங்க திரும்ப முடியல. வரேன், முதல்ல இந்த ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு நான் ப்ரோக்ராம் போறேன். பாத்ரூமுக்கு குளிக்க போய் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சுதா? அம்மா என்ன முடியல, வா டைம் ஆச்சு படிக்கணும். அவன் அப்படியே வரான் சோப்போட. என்னடா சோப்போட? நீ தான் வா படிக்கணும்னு போட குளிச்சுட்டு போட்டு படுத்தி மிஷின் மாதிரி குழந்தைங்களை மாத்தி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதில் அவர்களை படிக்க வைத்தால் உங்களை இந்த ஊரினுடைய அடையாளமாக மாற்றுவதற்கு உங்கள் குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள். ஆனா நமக்கு நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் குழந்தைய பெற்றுக்கிறோம். இப்ப வளர்க்குறப்ப என்ன சொல்றோம், படிக்கவே இல்லை, அது நம்ம விதி. படிக்கவே சில பேர் எப்படி மாத்திடுறாங்கன்னா, பள்ளியில படிக்காத வறுமை மாதிரியே மாத்துறது. தலைவருக்கு விஷயம் அவ்வளவுதான். அனுபவிச்ச கேட்டுட்டார். இப்படிதாங்க ரசிக்கணும். சில ஊர்ல எல்லாம் ஒரு ஜோக் சொன்ன உத்து பாக்குறான், என்னவா இருக்கும் அப்படின்னு. நான் அவனை உத்து பாக்குறேன், என்னவா இருக்கு. இப்படி எல்லாம் போயிருக்கு ப்ரோக்ராம். நல்லா என்ஜாய் பண்றீங்க, சந்தோஷம். சில பேர் படிப்பு ஏறல, ஆனா நான் சின்ன வயசுல படிக்கவே இல்லை, உன்னை படிக்க வைக்கிறேன், குழம்பி குழம்பு. இன்னொன்னு சொல்லுங்க, பெற்றோர்களுக்கும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சொல்றேன், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் புலம்பாதீங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் புலம்பாதீங்க. புலம்புவது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வாக ஒருபோதும் மாறாது. புலம்புவது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வாக ஒருபோதும் மாறாது. ஆனா புலம்புறத நிறுத்திட்டு ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வந்ததுன்னு அறிவால யோசிக்கனா அதற்கான தீர்வு அடுத்த நிமிடமே உங்களிடம் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னொன்னு சொல்றேன் ஜெகதீசரே, இப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு கை தரணும்னு தோணுச்சு, நல்லா தட்டி போடணும். யாரு தட்டலையேன்னு அதான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஸ்டார்டிங் ட்ரபிள்னு. ஒன்னே நான் எல்லா மேடையிலையும் சொல்றேன், இந்த மேடையில நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கைத்து இப்போ சில பாட்டு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கும். நல்லா பிடிச்சவங்க நல்லா ரசிச்சு நல்லா கை தட்டுங்க. இப்ப பழைய ஜோக் சொல்றாரா, சில ஜோக்கு ஒரு விஷயம் முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு ஜோக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது இது இந்த ஜோக்கா இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க, அல்பத்தனமா. எங்களுக்கு எல்லாம் உயிர் போய் உயிர் வருது, இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, 10,000 தடவை அந்த பாட்டை பாடினாலும் கேட்டுருவீங்க. ஒரு ஜோக் நாங்க ரிப்பீட் பண்ணிட்டேன் கேட்டாச்சு. நீங்க ஒரு ஜோக் சொல்லி பாருங்க, சிரமம் தெரியும். அதுவும் நம்ம ஊருக்காரங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி சிரமம் உலகத்திலே இது உண்டு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே கலெக்டரே சிரிக்கிறார், நம்மளால சிரிக்க மாட்டான், கௌரவம் குறைஞ்சிரும். அவர் வேற மாநிலத்துல பிறந்து வேற தாய்மொழியை வச்சுக்கிட்டு இங்க நம்ம தாய்மொழி. இப்பதான் February 13th நீங்க வந்தீங்க கரெக்டா சார்? February 13th கலெக்டரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு. நம்ம பியர் வாங்க சொல்லியிருக்காரு, என் வீடியோ காமிச்சா நான் பாத்திருக்கேனே அப்படின்னு இருக்காரு. எனக்கு சந்தோஷம். ஆஹா, UP கான்பூர் வரைக்கும் நம்ம ரீச் ஆயிருக்கோம். அப்படி இல்லை, அவர் இங்க வந்ததுனால நம்மள தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவரே இப்படி ரசிச்சு சிரிக்கிறாரு, நம்மளால அவ்வளவு சீக்கிரம் சிரிக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்களேங்க, அதாவது ஒரு மனுஷனுக்கான கடைசி மூச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, சில பேர் அப்பயும் வெறப்பாவே போன பிறகும் வெறப்பாவே இருப்பான். சில பேர் சிரிச்சிட்டு இருப்பான். சிரிச்ச முகத்தோட ஒருத்தன் படுத்திருந்தானே செத்து போயிருந்தானே என்ன சொல்லுவோம் நம்ம ஊர்ல? நல்ல சிரிச்ச மணிக்கு ஒருத்தன் படுத்திருந்தானே நல்ல சாவு. அவனுக்கு தான் தெரியாது என்ன மாதிரி சாவுன்னு.
நாம நல்ல சாகு. எப்படிங்க சொல்றீங்க? சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்காரு. போடா பேசாம 10 லட்சம் கடனை வச்சுட்டு சேர்த்திருக்கேன். நீங்க யாருக்கு? நான் தான்டா பையன். வந்தையா மாலையை போட்டியா போயிரு. ஏதாவது பேசுனேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நடுவுல நம்ம சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வாழ்க்கையே. ஓகேவா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நகைச்சுவை உணர்வுங்கிறது நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கு. நம்ம பிரச்சனை, நம்ம சோகம், நாம எதிர்கொள்கிற வாழ்வியல் சிக்கல், இதுல அந்த நகைச்சுவை உணர்வு மனசுல இருக்கவா கதவை போட்டு மூடிடுறீங்க. ஓகேவா? நாங்க ஜோக் சொல்றோம்ல, நாங்க ஜோக் சொல்றதுனால நீங்க சிரிக்கல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற நகைச்சுவை உணர்வை, அந்த மூடப்பட்ட கதவை எங்க ஜோக்குங்கிற கீ சாவி வந்து திறக்குது. திறந்தோட உங்களுக்கு காமெடி உணர்வு வந்துருது, சிரிச்சிடுறீங்க. இவ்வளவுதான். அதனால எதுக்கு இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசுறோம்னா, கேட்ட ஜோக்கா இருந்தாலும் கை தட்டுக்கு தப்பு இல்லை. குறிப்பா அவங்க 2 பேருக்கு தான். பல வருஷம் அதே பாட்டை பாடினாலும் நாங்க கேட்கிறோம். ஆனா இப்ப பேராசிரியர் பழனிசாமி பேசுறப்ப, இல்ல நான் ஏதாவது ஜோக் சொல்றப்ப நல்லா சிரிச்சிருங்க. ஆராய்ச்சி பண்ண இது அந்த ஜோக்கா இருக்கும். நான் ஒன்னே சொல்லவா, எதையுமே ரொம்ப யோசிச்சா சிக்கல் வாழ்க்கையில. கரெக்டா? எதையுமே ரொம்ப யோசிச்சா சிக்கல். நடைமுறை வாழ்க்கையில சொல்றேன். முதல் நாள் சண்டை போட்டுறீங்க ஒய்ஃப்ட, நைட்டு தூங்குறப்ப. முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஆப்ப இதுன்னு அந்த அம்மா பேசாது. ஏன்னா அந்த அம்மா டைம் வேஸ்ட் பண்ணாது. புருஷன் கத்துறப்ப ஏன் பொண்டாட்டி பேசுறது இல்லைன்னா, பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண அந்த அம்மா விருப்பம் இல்லை. என்ன பாட்டில சிரிக்கிறாங்க? டைம் வேஸ்ட் பண்ண நமக்கு விருப்பம் இல்லை. அப்படியே இருக்கும். இவ்வளவு ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா போகிறோம்? இதான் அல்டிமேட். இவ்வளவு கத்துன்னு பதில் பேச மாட்டேங்கிறேன். அதாம அப்பயும் திரும்பி சிரிக்கும். இன்னும் நம்மால நாம சிரிடி சிரி, நாளையில இருந்து பாருங்க யாரும் தூங்க எந்திரிக்கிறானா? காப்பி காப்பி. இந்த அம்மா வரங்க போட்டுட்டு வரேன், போட்டு வரேன்னு திரும்பும்ல. அவ்வளவு வீராவசியம் பேசினால. காலையில என்னாச்சு? ஒரு உறவு சிறக்கணும்னா, ஒரு உறவு சிறக்கணும்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க. முதல் நாள் சண்டையில் பேசிய வார்த்தைகளை, முதல் நாள் சண்டையில் பேசிய வார்த்தைகளை அடுத்த நாள் காலையில் பேசாமல் இருந்தால் உங்கள் உறவு இந்த உலகத்தில் சிறந்த உறவு என்றார். நாம் அப்படியா? கல்யாணம் ஆகி 3வது நாள் சொன்னீங்க இந்த அம்மா. ஏய், கல்யாணம் ஆகி 3வது நாள் தான் நான் சொன்னேன். உங்க அப்பா அடுத்த நாள் என்ன சொன்னான்? முடிஞ்சு போச்சு. குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்காங்க. தேனியில இருந்து குமிளி வேணாம் பக்கம், ஏற்காடு போவோம் அப்படின்னு. கோவா தான் ரொம்ப சிரமம். நீயா போனதில்லை, நினைச்சுக்கிட்டே போக முடியாது. டிக்கெட்டை போட்டாதான் போக முடியும். இவனுக்கு என்ன ஐடியானா, கோவால ஒரு புத்தக திருவிழா பண்ணி ஓசியில கூப்பிடுவாங்க. கொலை பண்ணிடுவோம். ஒரு ரஞ்சித் சிங் சார் அங்க போஸ்டிங் போனா போயிருவோம் அவங்க கிட்ட கேட்டு. ஆமா, இப்ப இங்க இருந்து ஏற்காடு போறோம்னு பிளான் பண்ணி நீங்க ஏற்காடுங்கிறீங்க. உங்க மிஸ்ஸஸ் வேணாங்க, ஏற்காடெல்லாம் வேணாங்க, ஏதாவது டெல்லி பாம்பே அப்படி போலாங்க. அதாவது ட்ரிப்பு போறதுக்கு பிளான் பண்ணி சண்டை வந்து பிரிஞ்ச குடும்பம் எனக்கு தெரியும். எல்லாம் சில குடும்பம் பாத்துக்குது அவங்களே. நம்ம மாதிரியே இருக்க. சந்தோஷத்துக்காக பேசி பிரிகிறோம் தெரியும். லைஃப்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், சிரிக்கிற தருணங்கள் வரப்ப சிரிச்சிருங்க. மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா, நான் எல்லா மேடையும் சொல்றேன். ஜெகதீஷன் இந்த பாயிண்ட் கைத்திட்டு வந்து நிறுத்திட்டாரு. அதே மாதிரி 2 3 பேர் அப்படியே கைத்திட்டு வந்து நிறுத்திட்டீங்க. உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுதா? பழனியில பேசுறப்ப, இல்ல ஈரோடு மகேஷ் பேசுறப்ப, இல்ல மைக்கேல் ஆக்ஸ்டின் பெர்ஃபார்ம் பண்றப்ப கைத்திட்டு சிரிக்கணும்னு தோணுதா? அதை என்ஜாய் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணல, பின்னால் இருக்கிறவங்க பண்ணல, நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணல, யோசிக்காதீங்க. பாட்டு கேட்கறப்ப உங்களுக்கு ரசிக்கணும்னு தோணுதா? உங்களை மறந்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சிரிக்கணும் தோணுச்சுன்னா சிரிக்கணும், அழணும் தோணுச்சுன்னா அழணும், நெகிழ்ச்சியா இருக்கிறப்ப நெகிழ்ச்சியா இருக்கணும், பேசணும் தோணுச்சுன்னா பேசணும். இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக ஒருபோதும் வாழவில்லை. என்ஜாய்.
ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த பையன் நிக்கிறான் பாருங்க, இது புத்தக திருவிழா, நான் ஈரோடு மகேஷ், நான் இப்படி பேசுறேன், எதுவுமே தெரியாது, உத்து பாக்குறான். அவனுக்கு என்ன, இவன் எப்ப முடிப்பான், எப்ப வீட்டுக்கு போலாம், கிளம்பிட்டான். ஆமா, சார் டயரை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த ரெண்டு ஆதார் கார்டு வந்து ரெண்டு ஆதார் கார்டு நீங்க தானே, ஏன் உட்கார மாட்டீங்களா? புத்தகம் வாங்கியாச்சா? புத்தகம் வாங்கிட்டு வந்து உட்காருங்கம்மா, வாழ்த்துறமா. இன்னொன்னு, அந்த தம்பதிகளுக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுங்க. இப்படி சொன்னோன்னு எல்லாத்துக்கும் கைத்தற கூடாது, புரியுதா? இல்ல, எது கைத்தற சொன்னா, ஒரு குழந்தைய புத்தக திருவிழா அழைச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, குழந்தைகளோடு வந்த பெற்றோர்களின் பாதங்களை தொட்டு வணங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புத்தக திருவிழா முதல்ல குழந்தைக்கு எதுக்கு போறோம்னு தெரியாது, இதெல்லாம் என்னவான்னு கேட்கும். ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வாசிப்பு என்கிற போதையை, இந்த வாசகத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. வாசிப்பு என்கிற போதையை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி விடுங்கள். வாழ்நாள் முழுவதும் வேறு எந்த போதை பக்கமும் உங்கள் குழந்தை போகவே போகும். அதை என்ஜாய் பண்ணு. படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும், அறிவு வந்துடும். அறிவு வந்துச்சுன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிக்க ஆரம்பிச்சாலே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிடும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறப்ப கெட்டது பக்கம் மனசு போகாது, நல்லது பக்கம் தான் போகும். எந்த சமுதாயம் வாசிப்பில் தன்னை மூழ்கடித்துக் கொள்கிறதோ அந்த சமுதாயத்தை மூழ்கடிக்க யாராலும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளும். நாம வேற லெவல் தான் படிச்சா, அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முதலாவதா ஒரு நல்ல பாடலோட நம்ம நிகழ்ச்சியை துவங்கிடலாம். தலையாற்ற இவ்வளவு நேரம் அப்புறம் பேசுறது என்ன, வாட் யூ திங்கிங்? ஓ, அப்படி சொல்றீங்க, ஓகே, டன். அதுதான் ஓகே. இப்ப வந்து பிளேபேக் சிங்கர், சூப்பர் சிங்கர் புகழ் கௌஷிக் அவர்கள் முதலாவதா ஒரு பாடல் பாடி நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாரு. ஒரு பலத்த கைத்தறல் கௌஷிக் அவர்கள். பாப்பா அது விடுறா, ஏன்டா அக்கா அந்த பிள்ளைய பாடி கீழே இருக்கட்டுமேக்கா, நீ சொல்றோட கேட்காத, புருஷனாக்கா, நீ பாட்டு கிடக்கப்ப விடு. கௌஷிக் வாங்க, எடுத்துக்கோங்க. என்ன கௌஷிக் சொல்லுங்க, புத்தக திருவிழா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. உங்களுக்கு தான் முதல் நன்றி, எனக்கு இல்ல, மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஆட்சித்தலைவருக்கும் தான் நன்றி. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தேனி மக்களுக்காக வந்து பாடுறதுல. வெரி குட். நம்ம எல்லாரும் ஒரு டீமா வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் சேலத்துல சொன்னேன் இல்லையா, அது பரவாயில்ல, ஊர் போனா சந்தோஷம் தானே. அது ஊரா அப்படிதான் சொல்லுவோம், அது ஒன்றும் தவிர்க்க முடியாது எங்களுக்கு. இப்ப என்ன பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறீங்க? இசையில் தொடங்குறோமா? இசையிலே தொடங்கிடுறீங்க. வெரி குட். ஒரு பலத கைத்தறல் கௌஷிக் அவர்களுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல், அவ்வளவு பிரபலமா பாடுவார். இசையில் தொடங்குதாமா, என்னடா